பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 41 சங்கீதம் அந்த 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிற என்று அறிவேன். ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறவர். தேவன் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். நம்மேல் தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் நம்மேல் அன்பாக இருக்கிறதுனால, அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறதுனால சத்துரு நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அந்த வசனத்தினுடைய என் சத்துரு, என்னுடைய சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால, என்னுடைய சத்துரு என்னை மேற்கொள்ளாததினால என் தேவன் என்னிடத்தில் பிரியமாக இருக்கிறார். என் தேவன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார். உண்மையாகவே நாட்களில் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு நல்ல தேவன். அவர் உங்கள் மேல் பிரியப்படுகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கும் பொழுது, அவர் உங்களை நேசிக்கும் பொழுது, அவர் உங்களிடத்தில் அன்பு கூறும் பொழுது, எந்த விதமான சத்துருவும் எந்த விரோதமான காரியங்களும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. காரணம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நிச்சயமாய் மாறாதது. அவருடைய அன்பு இருக்கிறதுனால எந்த விதமான சத்துருவும் எந்த விதமான பொல்லாத காரியங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியங்களை நான் பார்க்கும் பொழுது, என்னாகமத்திலே அந்த 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14:8 கர்த்தர் நம்மேல் பிரியமாகி இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாகி இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு தருவார். கர்த்தர் நம்மளை நேசித்தால், ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை, நல்ல தேசத்தை நமக்கு தருவார் என்று காலேப் யோசுவான் சொல்லுகிறார். இதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் பிரியமாக இருந்தால் அவருடைய வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவர் உண்மையிலே நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் நம்மேல் அன்பாக இருக்கிறார். அவர் நம்மேல் அன்பாக இருக்கிறதுனால எந்த சத்துருவும் எந்த எதிர்ப்புகளும் எந்த விதமான போராட்டங்களும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அவர் நம்மை நேசிக்கிறதுனால, அவர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அவர் நமக்கு பண்ணின, அவர் உங்களுக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை நேசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து அவர் உங்கள் மேல் அன்பு வைக்க வேண்டும் என்றால், அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் பிரியப்படுகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். உங்கள் வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே இந்த நேரத்தில் அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறதுனால, அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்தை, வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறதுனால சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். காரணம் என்ன? ஆண்டவராய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.